நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா? வாட்சோட விலை 5 ரூபாயா இருந்தால் என்ன, 5 லட்சமாக இருந்தால் என்ன? ரெண்டுமே சரியான நேரத்தை தானே காட்டப்போகுது. வண்டியோட விலை 10 லட்சமாக இருந்தாலும் சரி, 10 கோடியாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நம்ம போக வேண்டிய இடத்துல கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க தான் போகுது. ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி, தள்ளு வண்டியில் சாப்பிட்டாலும் சரி, ரெண்டுமே பசியாற்ற தான் போகுது. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் கடந்து போக தான் போகுது. அப்புறம் எதுக்கு என்கிட்ட பணம் அதிகம் இருக்குன்னு சும்மா வந்தாலாம், அதுக்குன்னு சொல்லி ரொம்ப நல்லவனாகவும் இருக்காத. நிலத்தில் இருக்க நல்ல பயிர்களை தான் அறுவடை பண்ணுவாங்க. இந்த உலகத்தில் நம்ம கண்களால் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஆனால் அந்த கண்ணுக்குள்ளே ஏதாச்சும் போயிடுச்சுன்னா அதை நம்மளால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் மனுஷன் மற்ற எல்லாரோடைய குறையும் பார்த்து கேலி பண்ணுவான். ஆனால் அவன்கிட்ட இருக்க குறைய பார்க்க மாட்டான். இங்கே நல்ல மனசுக்காரங்க யார் தெரியுமா? நல்ல மனசுக்காரங்களுக்கு சீக்கிரமாக கோவம் வரும். ஆனால் சீக்கிரமாக அந்த கோவத்தை மறந்து நார்மலாக எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் நல்ல மனசுக்காரங்க கூட இறைவன் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த உலகமே சேர்ந்து கூட உங்களுக்கு கெடுதல் நினச்சாலும் அந்த இறைவன் மட்டும் உங்கள் கூட இருந்தாவே போதும். யாரும் உங்களை எதுவும் செஞ்சிட முடியாது. அதனால எப்பயுமே உங்கள் நல்ல மனசை மாற்றிக்காதீங்க. நான் சொன்னது கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கடுகதை சரி சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.